உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு 8/2/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அனைவரும் நம்மையே கரைத்து சுவையூட்டும் உப்பாகவும் நற்செயல்கள் மூலம் உலகிற்கு ஒளியாகவும் விளங்க வேண்டும் என்று கூறுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பசித்திருப்போருக்கு உணவும் உறைவிடம் இல்லாதவருக்கு தங்க இடம் அளிப்பதும் உடுத்த உடை இல்லாதவருக்கு உடை அளித்து பராமரிப்பதுமே சிறந்த நோன்பு என்று கடவுள் கூறுகின்றார். இவ்வாறு நாம் செயல்படும் போது இருள் நடுவே ஒளியாய் கடவுள் நம்மை விளங்க செய்வார். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று யோவான் நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். நமது சொல்லாலும் செயலாலும் நற்செயல்களாலும் நம் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. முதல் வாசக முன்னுரை. நாம் நம்மிடையே வாழும் சக மனிதரை சுட்டிக்காட்டி குறை கூறுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு அவர்களில் பசித்திருப்போருக்கு உணவும் தங்க இடமும் உடையும் கொடுத்து வேற்றுமை பாராமல் நட்புடன் உறவாடி வாழ்வதே சிறந்த நோன்பு என்கிறார் கடவுள். இவ்வாறு நாம் வாழும்போது கடவுள் நம் வேண்டுதல்களுக்கு செவிசாய்ப்பார், இருள் நடுவே ஒளியாய் வாழ செய்வார் என்று இறைவாக்கினர் எசாயா கூறுகின்றார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் கூறுவதாவது: கொரிந்து நகர் மக்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்க நினைத்தபோது இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்காமல் வலுவற்றவனாகவே இருந்தேன். ஆனால் நான் நற்செய்தி அறிவித்தபோது தூய ஆவியின் வல்லமையை பெற்று கொண்டவனாகவும் பிறருக்கு எடுத்து காட்டுவதாகவும் அமைந்தது என்கிறார். தூய ஆவியை பெற்ற நம் அனைவரிடமும் கடவுளின் வல்லமை செயல்படுகிறது என்று கூறும் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியே கொண்டிருப்பார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. நற்கனி தந்து என் சீடராய் வாழுங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் தங்கள் தூய வாழ்வால் இறைவனுக்கு சான்று பகிர்ந்திட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனே, அன்பு இறைவா, எம் நாட்டில் ஏற்பட இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஜாதி மதம் பாராமல் நல்லாட்சி செய்யும் நல்ல தலைவர்களை மக்கள் தேர்வு செய்திட வேண்டுமென்றும் நாட்டில் அன்பும் அமைதியும் நிலவ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுத காத்திருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தேர்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கவனமுடன் படிக்க வேண்டும் என்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எம்மிடையே வாழும் ஏழைகள், நோயாளிகள், முதியோர் அனைவருக்கும் நல்ல உடல் நலமும் நல்ல பாதுகாப்பும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி குறைந்திடாமல் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் இளைஞர்களுக்கு முறிவுபடா திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்றும் இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.